ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கோங்குரா சட்னி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரையை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த புளிச்சக்கீரையை சுத்தமாக அந்த தண்ணி இல்லாத வதக்கி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப இளங்கீரையாக வாங்கியிருக்கேன். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கீரை நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா? நீங்கள் நல்லா வதக்கும்போது பெரிய சட்டி வச்சு வதக்கினாலும் ஒரு கைப்பிடி தான் கீரை வரும். அதுக்கப்புறம் இது கூட பொடி போடுறதுக்கு காஞ்ச மிளகாய், சீரகம், கடலைப்பருப்பு, கொத்தமல்லி எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதை ரெண்டுத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோன்னா எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு தாளித்து அரைச்ச விழுது கொஞ்சம் கொட்டி, எனக்கு வெங்காயம் அதிகமாக சாப்பிட்றது பிடிக்குங்கிறதுனால நான் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதையும் கொட்டிட்டு நம்ம அந்த பொடி வறுத்த பொடி இருக்குல்ல அதையும் இது கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் சுண்டி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.